Good morning students. Now we are going to discuss about VSPR theory. VSPR theory. Valence shell electron pair repulsion theory. Yeah, VSEPR theory பார்த்தீங்கன்னா V அப்படின்றது வேலன்சி செல், Vனா வேலன்சி, S ஷெல், E எலக்ட்ரான், P பேர் ரிப்பல்சன் தியரி. ஸோ இந்த தியரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Lewis concept of structures of molecules deals with the relative position of the atom in molecule. இந்த லூயிஸ் கான்செப்ட் என்ன ஒரு மாலிகுலுடைய லூயிஸ் கான்செப்ட் எதை ஸ்டடி பண்ணுதுன்னா ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம் இந்த மாலிகுல். ஒரு மாலிகுல் இருக்கக்கூடிய ஆட்டம் ரெண்டு ஆட்டம்ஸ் 2 or more ஆட்டம்ஸ் கம்பைன் பண்ணதான் மாலிகுல். அந்த மாலிகுல் இருக்கக்கூடிய ஆட்டத்தோடைய ரிலேட்டிவ் பொசிஷனை வந்து டீல் பண்ணக்கூடியது தான் இந்த லூயிஸ் கான்செப்ட். அண்டு ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் பெட்வீன் தம். ஸோ இப்போ இந்த பெட்வீன் தம்ஸு ஆட்டத்துக்கு எடுத்துக்கல, ஆட்டத்துக்கு எப்படி எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது, ஸோ அதெல்லாம் ரிலேட்டிவ் அதெல்லாம் பார்க்கக்கூடியது அந்த லூயிஸ் கான்செப்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாலிகுல்ஸ் டீல்ஸ் வித் எதோட டீல்ஸ் வந்து இருக்குது, ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம் மாலிகுல் இருக்கக்கூடிய ஆட்டத்துடைய பொசிஷனோட ரிலேட்டிவ் பார்க்கணும். அண்டு என்னது அதோடைய எப்படி அந்த ஆட்டத்தை எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்குது பெட்வீன் தம், அது ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம லூயிஸ் கான்செப்டில் பார்த்தோம். லூயிஸ் கான்செப்டில் பார்த்துருப்போம். ஆல்ரெடி லூயிஸ் கான்செப்ட் தேரி எப்படி என்ன வச்சுருப்போம், ஒரு மாலிகுலில் ஆட்டத்தோடைய பொசிஷன் பார்த்துருப்போம், எப்படி எலக்ட்ரான் எப்படி ஷேர் பண்ணிக்குது அப்படிங்கிறத நம்ம லூயிஸ் கான்செப்டில் பார்த்துருப்போம். பட் ஆனால் வி கான்ட் ப்ரிடிக்ட் தி சேஃப் ஆஃப் தி மாலிகுல் யூஸிங் லூயிஸ் கான்செப்ட். ஒரு மாலிகுலுடைய சேஃபை வந்து இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியல யாரால இந்த லூயிஸ் கான்செப்டில். நம்ம ஆல்ரெடி நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்போம். ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் லூயிஸ் கான்செப்ட் ஒரு மாலிகுலுடைய மாலிகுல் ஸ்ட்ரக்சரோடைய லூயிஸ் கான்செப்ட் படி நம்ம என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு பொசிஷனோட ஆட்டம் பார்த்துருப்போம், ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் தி ஆட்டம், அண்டு எப்படி வந்து ஆட்டம் ஷேர் பண்ணிக்குது எலக்ட்ரானை, அதெல்லாம் அதை தான் நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம் இதில் இந்த லூயிஸ் கான்செப்டில். அந்த லூயிஸ் கான்செப்டால் ஒரு மாலிகுலோட ஷேப்பை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல லூயிஸ் கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம லூயிஸ் கான்செப்ட்டை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். லூயிஸ் கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மாலிகுலில் நம்ம என்னெல்லாம் ஸ்டடி பண்ணோம்னா அந்த மாலிகுல் ஆட்டத்தோடைய ரிலேட்டிவ் பொசிஷனை டீல் பண்ணோம். அடுத்தது ஒரு எப்படி அந்த ஆட்டம் ஒரு மாலிகுல்னால் 2 ஆட்டமோ இல்லை 3 ஆட்டமோ கம்பைன் பண்ணியிருக்கோம், எப்படி எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்குது, ஷேர்டு எலக்ட்ரான் பெட்வீன் எப்படி ஷேர் பண்ணிக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம். However, we can't predict the safe of the molecule. அந்த மாலிகுலுடைய சேஃபை அந்த லூயிஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியல, ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் VSPR தேரி வருது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, லூயிஸ் கான்செப்ட் இப்போனா லூயிஸ் தேரி இன் கோஆர்டினேஷன் வித் VSPR தேரி. ஸோ அதெல்லாம் என்னது லூயிஸ் தேரி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கம்பைன்ட் வித் VSPR தேரியில் கம்பைன் பண்ணுறாங்க. The Lewis theory is combining combinations with the VSPR theory. VSPR கம்பைன் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Will be useful in predict shape of the molecule. ஸோ அப்போ லூயிஸ் தேரியில் நம்ம என்ன செய்கிறோம், VSPR theory கம்பைன் பண்ணி ஸோ இப்போ will be useful in the predict the shape of the molecule. அப்போ அந்த லூயிஸ் கான்செப்ட் தேரியோட VSPR theory கம்பைன் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், ஒரு மாலிகுலுடைய சேஃபை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லூயிஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்போம். லூயிஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு மாலிகுலுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துருப்போம், எப்படி ஆட்டம் வந்து எந்த பொசிஷனில் ஆட்டம் இருக்கும், எப்படி வந்து எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிச்சு, அதெல்லாம் பார்த்தா டீல் பண்ணோம். ஆனால் சேஃபை ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த லூயிஸ் கான்செப்ட் தேரி கூடவே VSPR தேரியையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன சொல்ல போகிறோம், ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். எதை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம், சேஃப் ஆஃப் தி மாலிகுல். ஒரு மாலிகுலுடைய ஜாமெட்ரின்னு சொல்லுவோம். ஐ மீன் சேஃப், ஆக்டகட்டல்ஸ், லீனியர், இதுமாரி சேஃபை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஐ மீன்ஸ் சேஃப்னா என்ன மீன்னா ஒரு மாலிகுல் வந்து லீனியராக, ட்ரைகோனலா, அல்லது ஸ்கொயர் பிளானரா, அல்லது ஆக்டகட்டலா, அல்லது ஹெக்ஸாகோனலா அப்படிங்கிற மாதிரி சேஃபை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு மாலிகுலுடைய சேஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி VSPR தேரியும் லூயிஸ் கான்செப்டையும் கம்பைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ VSPR தேரி அதான் வேலன்சல் எலக்ட்ரான் பேர் தேரி அப்படிங்கிறது, ரிப்பல்சன் தேரி அப்படிங்கிறது ஒரு மாலிகுலுடைய சேஃபை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தேரி தான். சேஃப் அதாவது ஜாமெட்ரி அவருடைய வடிவத்தை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த VSPR தேரி யூஸ் பண்ணுறோம். கிளியராக தெரிஞ்சிங்க. ஒரு மாலிகுல் நமக்கு தெரியும், வாட் இஸ் மாலிகுல், NH3, வாட்டர் மாலிகுல், H2Oங்கிற மாலிகுல், NH3. ஸோ இதுமாரி FeCl5 இது மாதிரிலாம் மாலிகுல். ஸோ அந்த மாலிகுலுடைய சேஃபை எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் அந்த VSPR தேரி யூஸ் பண்ணுறோம். அந்த லூயிஸ் கான்செப்ட் தேரியை கம்பைன் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, லூயிஸ் கான்செப்டை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஆட்டை எங்கெங்கெல்லாம் எந்த பொசிஷனில் இருந்துச்சு, எப்படி ஷேர் பண்ணிச்சு மட்டும் தான் நம்ம லூயிஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அதால் சேஃபை ப்ரிடிக்ட் பண்ண போகிறவங்க தான் நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, VSPR தேரி கொண்டு வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி சேஃப் மாலிகுலை ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதோடைய பிரின்சிபல், இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் VSPR தேரி. ஸோ அப்போ அதோட VSPR தேரியோட இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சேஃப் ஆஃப் தி மாலிகுல் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர்
எலக்ட்ரான் பேர் அரௌண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். பாயிண்ட் நம்பர் என்னன்னா, ஒரு மாலிகுலோட சேஃப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேலன்சி செல் எலக்ட்ரான் பேர் அரௌண்ட். ஒரு சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் பேர் இருக்குது? நைட்ரஜன் வச்சுங்க இல்லையா, வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 5 1 2 1 இப்படி தான் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான் பேர் இருக்குது ஒரு சென்ட்ரல் ஆட்டை சுற்றி? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்ட்ரல் ஆட்டை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் பேர் இருக்குது, எத்தனை வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பேர் இருக்குது? ஓகே, சென்ட்ரல் ஆட்டம் ஐ மீன்ஸ் தட் என்ன சொல்லலாம், அமோனியா அப்படின்னு வச்சுங்க இல்லையா. அமோனியா ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். கேன் யூ டெல் அமோனியா ஃபார்முலா? NH3. சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணல. NH3 ஓகே. இப்போ எத்தனை? இது வந்து பாண்ட் பேர். இது ஆக்சுவலி நைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 5. ஸோ 3 வந்து பாண்டில் இன்வெர்ஜி, மீதம் 2 இருக்குது. ஸோ அப்போ எத்தனை லோன் பேர், எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 2 4 6 8 எலக்ட்ரான் பேர் இருக்குது. 8 எலக்ட்ரான் வேலன்ஸ் செல் இருக்குது. ஸோ ஐ மீன்ஸ் இதோட வேலன்சி செல் வந்து 5 தான், 5 தான். நைட்ரஜன் சென்ட்ரல் ஆட்டங்கிற என்ன சொல்கிறாங்க? NH3ங்கிறது என்ன தான் சென்ட்ரல் ஆட்டம். வேலன்ஸ் எலக்ட்ரான் எடுத்தோன்னா 5ல் 3 வந்து பாண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதான் வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் டிபெண்ட் பண்ணி தான் அந்த சேஃபே இருக்குது. ஓகே, சேஃப் ஆஃப் தி மாலிகுல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேலன்சி செல் எலக்ட்ரான் பேர். வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் தெரியும் தானே, அவுட்டர் மோஸ்ட் செல்லுன்னு சொல்லக்கூடியது. அவுட்டர் மோஸ்ட் செல்ஸ் ஆஃப் தி ஆட்டம். ஒரு ஆட்டத்துடைய அவுட்டர் மோஸ்ட் சொல்லக்கூடிய எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பேர் சொல்லக்கூடியது. அரௌண்ட் சென்ட்ரல் ஆட்டம் சொல்லக்கூடிய NH3. இதான் எத்தனை எலக்ட்ரான் பேர் இருக்குன்னா கரெக்டாக 5 இருக்குது. 5ல் வந்து 3 வந்து பாண்டில் இன்வால்வ் ஆச்சு, மீது 2 தான் லோனில் இருக்குது. ஓகே, ஸோ தேர் ஆர் 2 டைப் ஆஃப் எலக்ட்ரான் பேர் இருக்குது. அந்த வேலன்ஸ் செல் எலக்ட்ரானே வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பேர் 2 டைப்ஸ் இருக்குது. அதான் தேர் ஆர் 2 டைப் ஆஃப் எலக்ட்ரான் பேர். நேம்லி ஒன்று வந்து பாண்ட் பேர், இன்னொன்று வந்து லோன் பேர்ஸ். இன்னொன்று வந்து பாண்ட் பேர்ஸ், இன்னொன்று வந்து லோன் பேர்ஸ். அப்போ நைட்ரஜன் NH3 தானே ஃபார்முலா. இதான் பாண்ட் பேர்னு சொல்லக்கூடிய. இது பாண்ட் பேர்ஸ். ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது ஒரு பாண்ட் பேர். அப்போ 3 பாண்ட் பேர்ஸ் இருக்குது, ஒரே ஒரு லோன் பேர்ஸ் இருக்குது. இதான் லோன் பேர்ஸ்னு சொல்லக்கூடிய. இது லோன் பேர். அதுவும் டாட் வச்சுருக்கோம் இல்லையா, 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதான் லோன் பேர் எலக்ட்ரான். பாண்டில் இன்வால்வ் ஆகாதான் ஐ மீன்ஸ் லோன் பேர்ஸ் நத்திங் பட் நான் பாண்டிங் எலக்ட்ரான் சொல்லுவது. ஆக்சுவலி நைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1s2. இங்கே பாருங்கள், நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. ஃபஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்தல 5ல் இருக்கும். ஃபஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்தல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த அவுட்டர் மோஸ்ட் கடைசி செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 5. தட் இஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5ன்னு அர்த்தம். அப்போ நைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, நைட்ரஜன் எலக்ட்ரான் 5. N வந்து என்ன செய்யணும்? 5 எலக்ட்ரான் 1 2 3 இருக்கும், மேலே 2 இருக்கும். ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருக்கும். இது 2 சேர்ந்து இதுதான் பாண்ட் பேர்னு சொல்லக்கூடியது. ஸோ 2 ஆளுக்கு 1 மியூச்சுவல் ஷேரிங் பண்ணக்கூடிய பாண்ட் பேர். ஸோ ஹைட்ரஜன் அடுத்து வரணும், ஹைட்ரஜன் இப்படி எப்படி பாண்ட் ஆயிரும். ஸோ இது 3 பாண்ட் பேர். 3 பாண்ட் பேர்ஸ்ங்கிற பாண்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய 3 பாண்ட் பேர் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னது, ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும், ஒரே ஒரு லோன் பேர்ஸ் இருக்கும். ஸோ அதான் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3 பிரிச்சு 2 டைப்ஸாக பிரிச்சிடலாம். பாண்ட் பாண்ட் பேர், அதே பாண்ட் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் அது பேர் லோன் பேர்ஸ். இந்த லோன் பேர்ஸ் எப்பொழுதுமே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய ஹெட்டில் ஆன் த சென்ட்ரல் ஆட்டத்தில் தான் இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா, பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸுங்கிறது த பாண்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் தோஸ் ஷேர்டு பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். 2 ஆட்டத்துக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஆட்டம், 2 ஆட்டம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் NH. ஸோ இப்போ 2 ஷேர் பண்ணக்கூடியதான் பாண்டட் ஆட்டம், பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் சொல்லக்கூடிய. ஆர் தோஸ் ஷேர்டு பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். நைட்ரஜன் ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம். ஸோ அடுத்து நைட்ரஜன் ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம். ஸோ இது இஸ் பாண்ட் பேர்ஸ் ஆர் தோஸ் ஷேர்டு பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். While the lone pairs are valence electron pair are not in on the bond. The bond involved ஆகும். இப்போ நைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 5. 3 வந்து பாண்ட் இன்வால்வ் ஆகிடும். ஹைட்ரஜன் கூட ஷேர் பண்ணிக்கும், ஹைட்ரஜன் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஹைட்ரஜன் கூட ஷேர் பண்ணி இது 3 பாண்டில் இன்வால்வ் ஆயிடுச்சு 5ல். மீதம் பாண்ட் இன்வால்வ் மேலே 2 இருக்குல்லையே, தட் இஸ் லோன் பேர்னு சொல்லக்கூடிய. இதுவும் வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர் தான். மொத்தம் நைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, ஆனால் 3 பாண்டில் இன்வால்வ் ஆயிடுச்சு, 2 மட்டும் பாண்ட் இன்வால்வ் ஆகாமல் இருக்குது. ஸோ இது ஒரு லோன் பேர். அப்போ இது 3 பாண்ட் பேர்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு மாலிகுலுடைய சேஃப் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வேலன்சி செல் எலக்ட்ரான் பேராக இருக்கணும். ஓகே, பேர்னா ஜோடி. ஸோ வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பேரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஆன் த சென்ட்ரல் ஆட்டம். அது மீன்ஸ் ஹைட்ரஜன் கிடையாது, சென்ட்ரல் ஆட்டம். வைட் இஸ் மீன்ஸ் சென்ட்ரல் ஆட்டம். லைக் தட் வாட்டர் சொல்லுங்கள், வாட்டரோட சென்ட்ரல் ஆட்டம் HOH. ஸோ திஸ் இஸ் சென்ட்ரல் ஆட்டம். ஹைட்ரஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6ல் 2 பாண்ட் இன்வால்வ், தட் இஸ் 2 பாண்ட் பேர். ஸோ மீது 4 இப்படி 2 லோன் பேர்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. நல்லா தெரியுங்க, 1s2. ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 6. ஓகே, ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட் ஆயிரும்,
1, that is ஒரு bond pair. So another hydrogen. So இது another bond pair. So 2 bond pair. So ரெண்டு இன்வால்வ் ஆயிடுச்சு. மீதி எத்தனை இருக்குது? 6. அப்போ இது ஒரு லோன் பேர், இது ஒரு பேர். ஸோ அப்போ 2 லோன் பேர்ஸ், எல்பிஸ் 2 லோன் பேர்ஸ், 2 பாண்ட் பேர்ஸ், 2 பாண்ட் பேர்ஸ் சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இது சென்ட்ரல் ஆட்டம். இப்போ சென்ட்ரல் ஆட்டத்துடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர். வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர் தான் 3 டைப் 2 பிரிச்சிட்டோம். ஒன்று வந்து பாண்ட் பேர்ஸ், இன்னொன்று வந்து லோன் பேர்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. 6ல் வந்து ரெண்டு லோன் பேர்ஸாக இருக்குது. 2 லோன் பேர்ஸ்னால் 4 எலக்ட்ரான்ஸ். ஓகே, 2 வந்து பாண்ட் இன்வால்வ் ஆயிடுச்சு, 2 பாண்ட் பேரில் இன்வால்வ் ஆயிடுச்சு. டு அண்டர்ஸ்டாண்ட் பாண்ட் இன்வால்வ் ஆக பேர் தான் லோன் பேர் எலக்ட்ரான் சொல்லலாம். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பாண்ட் லோன் பேர்ஸ் மீன்ஸ் தட் நாட் இன்வால்வ் இன் தி பாண்டிங். ஈச் பேர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் தி சென்ட்ரல் ஆட்டம். அப்போ அந்த சென்ட்ரல் ஆட்டம் சுற்றி அரௌண்டு தான் இருக்கும். ஈச் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்போ மீன்ஸ் லோன் பேராக இருக்கட்டும் அல்லது பாண்ட் பேராக இருக்கட்டும், ஈச் பேர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் அரௌண்ட் தி சென்ட்ரல் ஆட்டம் ரிப்பல் டு ஈச் அதர், ஒன்று வெறுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வாட்டருடைய ஃபார்முலா என்ன இருக்கும்? வாட்டர்னு வச்சிங்க இல்லையா, ஆக்சிஜன், இங்கே ஹைட்ரஜன், இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த லோன் பேருக்கும் ரிப்பல்சன் இருக்கும், இந்த லோன் பேருக்கும் இந்த பாண்ட் பேருக்கு இடையில என்னது? ரிப்பல்சன் இருக்கும். ஈச் வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர் அரௌண்ட் சொல்ல ரிப்பல் ஈச் அதர், ஒன்று அட்ராக்ட் பண்ணாது, ஒன்று விலகி தான் இருக்கும். ஸோ ஈச் ரிப்பல் ஈச் அதர், ஹின்ஸ் தே ஆர் லொக்கேட்டட் அட் ஃபேர் அவே பாசிபிள். அதால் ரொம்ப தூரமாக இருக்கும். இங்கே பாருங்க, ஆக்சிஜன் இங்கே இருக்குன்னா, இங்கே ஒரு லோன் பேர் இருக்குன்னா அடுத்த லோன் பேர் இங்கே தான் இருக்கும், பக்கத்தில் இருக்குது. அப்போ இங்கே இருக்குன்னா ஒரு பாண்ட், இப்போ இங்கே இப்படி இருக்கக்கூட வாட்ரு, இப்படி போடக்கூட வாட்ரு ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே லோன் பேர் பக்கத்தில் இருக்கலையே, அதனால் வாட்டர் என்ன செஞ்சுக்கணும்? ஹைட்ரஜன் இங்கே போடணும், லோன் பேர் இங்கே இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஸோ அதனால் இந்த லோன் பேருக்கும் பாண்ட் பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபார் அவே ஃப்ரம், ரொம்ப லாங் தூரத்தில் இருக்கணும். ஓகே, ஏன்னா ரிப்பல்ஸ் எச்சதர், பாண்ட் பேரும் லோன் பேரும் ரெண்டு ஒன்று ரிப்பல் பண்ணுற, நாட் அட்ராக்டட், ஆப்போசிட் வேர்டு, வெறுக்கக்கூடியது. ஸோ இப்போ தே ஆர் லொக்கேட்டட் எங்கே லொக்கேட்னா அஸ் பார் அவே அஸ், எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் விலகி இருக்க முடியும் அவ்வளோ தூரம் விலகி இருக்கும். முதல்ல அஸ் ஃபார் அவே அஸ் பாசிபிள், எவ்வளோ முடிந்திருக்குமோ அந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் விலகி இருக்க முடியும் அவ்வளோ தூரம் இருக்கும். ஆனால் 3 டைமென்ஷன் ஸ்பேஸில் இருக்கும். மினிமைஸ் தி ரிப்பல்சன் பிட்வீன் ரெண்டு கதில் என்னது? மினிமைஸ் த ரிப்பல்சன் இருக்கும். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்பர் 3 புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்னென்ன ரிப்பல்சன் இருக்குது அப்படின்னா, எந்த ரிப்பல்சன் அதிகமாக இருக்கும் லிசன் பண்ணுங்கள். த ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் இன் தி ஃபாலோவிங். எதுக்கெல்லாம் ரிப்பல்சன் இருக்கும்? ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்பினா லோன் பேர் ரிப்பல்சன்ஸ். இப்போ ஆக்சிஜன் மேலே இது ஒரு லோன் பேர், இது இப்போ 2 லோன் பேர் ரொம்ப அதிகமாக இருக்கும், பக்கத்தில் இப்படி வரக்கூடாது. இது ரெண்டும் ரொம்ப அதாவது ரொம்ப தூரமாக இருக்கும். லோன் பேர் ரிப்பல்சன் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து தான் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சன்ஸ், அதுக்கு பிறகு தான் பாண்ட் பேர் ரிப்பல்சன்ஸ். ஏதோ ரிப்பல்சன் வெறுக்கக்கூடிய பக்கமாக இருக்கக்கூடிய, ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய, எது ரொம்ப தூரமாக இருக்கும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இப்போ வாட்டர்னு வச்சிங்க இல்லையா, வாட்டரோட ஃபார்முலானது H2 ஆக்சிஜன் போட்டலாம். வேலன்ஸ் எலக்ட்ரான் லோன் பேர் வந்து 2 இருக்கும். அப்போ பக்கத்தில் போடக்கூடாது, இங்கே போடக்கூடாது, இங்கே போடணும். ஸோ இங்கே ரொம்ப அதான் லோன் பேர் வந்து ரிப்பல்சன் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போடணும். அதுக்கடுத்து பாண்ட் பேர் இங்கே இருக்கும், இப்போ பாருங்கள். ஸோ இதுக்கு பாண்ட் பேர் இப்படி, இதோட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக போடணும், இதில் இருந்து இதை கொஞ்சம் தூரமாக போடணும், முடிஞ்ச அளவுக்கு தூரமாக போடணும். ஆனால் கம்மி தான். எதை கம்பேர் பண்ணுறப்ப? இந்த லோன் பேர் கம்பேர் பண்ணுறப்ப லோன் பேர் டேஷ் லோன் பேர், அதான் லோன் பேர் ரிப்பல்சன் தான் அதிகமாக இருக்கும். எதை விட? கிரேட்டர் தானே இருக்கும். எதை விட? லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சனை விட. அந்த லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்சன் எதனால் அதிகமாக? பாண்ட் பேர் லைக் தட், இதுவும் பக்கமாக தான் இருக்கும் கொஞ்சம். எதை கம்பேர் பண்ணுறோம்? லோன் பேர் பாண்ட் பேரை விட இது கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். ஓகே, லோன் பேர் பாண்ட் பேரை விட என்னது? பாண்ட் பேர் ரிப்பல்சன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரிப்பல்சன் டிஃப்ரெண்ட் டைப்பான ரிப்பல்சன் இருக்குது. இந்த லோன் பேர் எலக்ட்ரான் ஆர் லோக்கலைஸ்டு ஒன்லி ஆன் த சென்ட்ரல் ஆட்டம். ஸோ அது எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் ஆட்டம் மட்டும் தான் லோக்கலைஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ராக்ட் வித் ஒன்லி 1 மாலிகுல் வேரஸ். ஸோ லோன் பேர் எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா, லோன் பேர்னா நான் பாண்டிங் எலக்ட்ரான் சொல்ல முடியாது. லோன் பேர் டாட் மேலே வச்சிருக்க முடியாதான், நைட்ரஜன் வச்சுங்க மேலே இருக்கும் பாருங்க, தான் லோன் பேர் எலக்ட்ரான். ஒல்லி எங்கே இருக்குன்னா சென்ட்ரல் ஆட்டத்துடைய மேலே தான் இருக்கும், சென்ட்ரல் ஆட்டம் மேலே தான் இருக்கும் லோன் பேர். அவர் எங்கே சைட்லாம் போடக்கூடாது. நைட்ரஜன் ஆட்டம் சென்டர் 5. ஸோ 3 வந்து பாண்டு கூட ஹெச்சில் 3 பாண்டில் இன்வால்வ் ஆயிரும். இது 2 இருக்குல்ல, அது தட் இஸ் லோன் பேர் எங்கே லோக்கலைஸ் ஆகிருக்கும்? ஒன்லி ஆன் த சென்ட்ரல் ஆட்டம், சென்ட்ரல் ஆட்டத்து மேலே தான் இருக்கும். எங்கே லோக்கலைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் ஆர் லோக்கலைஸ் ஒன்லி ஆன் த சென்ட்ரல் ஆட்டம், சென்ட்ரல் ஆட்டத்துக்கு மேலே மட்டும்தான் இருக்கும், வேற எங்கே இருக்கக்கூடாது. ஆனால் பாண்ட் பேர் கொஞ்சம் விலகி கூட இருக்கலாம். ஸோ தி இன்ட்ராக்ட் வித் ஒன்லி 1 நியூக்ளியஸ். அது எது கூட இன்ட்ராக்ட் பண்ணோம்னா ஒன்லி 1 நியூக்ளியஸோட மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அது நைட்ரஜனோட மட்டும்தான். வேற பாண்ட் பேர் ஷேர்ட் பிட்வீன் 2 ஆட்டம். ஆனால் பாண்ட் பேர் செய்யும் 2 ஆட்டத்தோட ஷேர் பண்ணிக்கும். பாண்ட் பேர்ஸ் ஆர் ஷேர்ட் பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். த இன்ட்ராக்ட் வித் 2 நியூக்ளியோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கும்.
பாண்ட் பேர் அப்படின்னா பாருங்கள் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் வச்சுக்கிங்க, இங்கே ஹைட்ரஜன். ஸோ இந்த 2 நியூக்ளியோடுமே ஷேர் பண்ணிக்கும், 2 பெட்வீன் ஆட்டத்தை ஷேர் பண்ணிக்கும். த பாண்ட் பேர்ஸ் ஆர் ஷேர் பை 2 ஆட்டம்ஸ். என்னது 2 இன்ட்ராக்ட் வித் 2 நியூக்ளி, இதோட நியூக்ளியோ இன்ட்ராக்ட் பண்ணிக்கும், இதோட நியூக்ளியோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். இப்படி தான் இருக்கும், இதோட நியூக்ளியோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கும், இதோட நியூக்ளியோ இன்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஆனால் லோன் பேர் வந்து ஒன்லி 1 நியூக்ளியோட மட்டும் தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஏன்னா மேலே சென்ட்ரல் ஆட்டம் மேலே தான் இருக்குது. They interact with the 2 nuclei. Because of this, lone pair occupy the more space, have the greater repulsion power than the bond pair is molecule. அதாவது இப்போ ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கலையா, லோன் பேர் வந்து அதிக ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குமா. லோன் பேர் ஆக்குபை தி மோர் ஸ்பேஸ் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ அதில் இதை விட அதெல்லாம் ரிப்பல்சிவ் பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அதிகமான இடத்த ஆக்குபை பண்ணி இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கும், அதிகமான இடத்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி. இதை விட பாண்ட் பேரை விட இப்படி தான் இருக்கும். பாண்ட் பேர் ஆக்குபை பண்ணுறதை விட அந்த சென்ட்ரல் இடத்து மேலே இந்த லோன் பேர்ஸ் ஆக்குபை தி மோர் ஸ்பேஸ், மோர் இடம், அதிகபட்ச இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறது சென்ட்ரல் மெட்டத்தில். ஸோ அதனால அதுக்கு கிரேட்டர் ரிப்பல்சிவ் பவர், வெறுக்கக்கூடிய பவர் அதிகமாக இருக்கும். எதை விட அப்படின்னா பாண்ட் பேரை விட. அதனால தான் லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ லோன் பேர் பக்கத்தில் ஒரு ஆப்போசிட்டாக தான் இருக்க முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் ஏன் அதிகமாக இருக்குன்னா, அந்த லோன் பேர் வந்து ஆக்குபை தி மோர் ஸ்பேஸ். ஸோ அதில் ஹேவ் த கிரேட்டர் ரிப்பல்சிவ் பவர் தென் பாண்ட் பேர்ஸ் இன் தி மாலிகுல். ஒரு மாலிகுலில் இருக்கக்கூடிய லோன் பேர் தான் அதிக ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும் ஒரு ஆட்டத்து மேலே. ஒரு மாலிகுலில் 2 ஆட்டம் 2 ஆர் 3 ஆட்டம் கம்பைன் பண்ணியிருக்கோம். அதில் சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணிடும். சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமாக இருக்கும், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமாக இருக்கும். ஸோ ஐ மீன்ஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமாக இருக்கும். அந்த லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டத்தில் லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கணும். அந்த லோன் பேர் எலக்ட்ரான் வர மாதிரி தான் எழுதணும். ஸோ லோன் பேர் எலக்ட்ரான் வர மாதிரி தான் நம்ம எழுதணும். அந்த லோன் பேர் எலக்ட்ரான் வந்து அதிக இடத்த ஆக்குபை பண்ணிக்கும். அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இது அதிகமாக இருக்கும். அதனால வந்து லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஃபாலோயிங் டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம செய்யலாம் சேஃப் ஆஃப் தி மாலிகுலை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் விஎஸ்பிஆர் தேர்ப்படி. விஎஸ்பிஆர் அப்படின்னா விஎஸ் நமக்கு தெரியும், விஎஸ்சி அதான் வேலன்சி செல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சன். அது எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சன் இருக்குல்லையா, அது வேலன்சி செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேர். என்னென்ன எலக்ட்ரான் பேர் இருக்குது? லோன் பேர் இருக்குது, பாண்ட் பேர் இருக்குது. ஸோ அதோட ரிப்பல்சனை பேஸ் பண்ணி தான் அதான் வேலன்சி செல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சன் தெரியும் சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சனை வச்சுக்கிட்டு தான் நம்ம சேஃபை ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அது கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கன்சிடர் மாலிகுல் ஏபிஎக்ஸ். ஏங்கிறது ஒரு சென்ட்ரல் ஆட்டம், எக்ஸுங்கிறது ரெப்ரசன்ட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், பிங்கிறது கோலன் பாண்டு சென்ட்ரல் ஆட்டம். கோலன் பாண்டு சென்ட்ரல் ஆட்டத்தை கூட பாண்டாக இருக்கக்கூடியது. ஸோ ஜென்ரலாக என்ன செய்யறாங்க பாருங்கள், ஏபிஎக்ஸ்னு வச்சுட்டாங்க. ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டத்தை வச்சுங்க, பிங்கிறது கூட பாண்டாக இருக்கக்கூடியது, எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எத்தனை ஆட்டம், எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பாண்டட் ஆட்டம்ஸ். ஓகே, கோலன் பாண்டட் டு சென்ட்ரல் ஆட்டத்தில் கோலன் பாண்டாக இருக்கக்கூடியது. லோன் பேர் பிரசன்ட் தி ஆட்டம் டினோட் அஸ் எல். லோன் பேர் டினோட்னா லோன் பேர் என்ன சொல்லுவோம், எல்னு டினோட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர். அந்த சேஃப் டயக்ராம் பாருங்கள், மேலே ஹெட்டிங் பாருங்கள். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ், எத்தனை எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது? 2 இருக்குது. மாலிகுல் வந்து ஏபி2. ஏபி2னா ஏ தான் சென்ட்ரல் ஆட்டம். ஏ ஒரே ஒரு ஏ இருக்கும், 2 பி இருக்கும், இங்கே ஒரு பி, ஸோ இங்கே ஒரு பி. ஸோ 2 கடையில் கோலன் பாண்டாக இருக்கக்கூடிய தான் ஏபி2. சென்ட்ரல் ஆட்டம் ஏபி. ஓகே, எத்தனை பாண்ட் பேர் இருக்குது? 2 பாண்ட் பேர், 1 2. அப்போ ஏபி2ல இங்கே லோன் பேரை கிடையாது, நம்பர் ஆஃப் லோன் பேர் கிடையாது. அப்படி லோன் பேர் இல்லை அப்படின்னா அந்த சேஃப் பேர் லீனியர் சேஃப்னு அர்த்தம். லீனியர் சேஃப். லோன் பேர் இல்லாமல் 2 பாண்ட் பேர் மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரு ஏதாவது நம்ம சென்ட்ரல் ஆட்டம் ஏதோ ஒரு சென்ட்ரல் ஆட்டம் 2 ஆட்டம் கூட பாண்ட் ஆயிடுச்சுன்னா இது பேர் தான் லீனியராக இருக்கும். லோன் பேராக இருந்ததுன்னா என்ன செய்யிருக்கும், இப்போ கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். லோன் பேர் வளையலாங்கிறது தான் லீனியராக இருக்குது. லோன் பேர் இருந்துச்சுன்னா இருக்குன்னா ரிப்பல்ஸ்னா இருந்திருக்கும். அதெல்லாம் இப்படி தான் ஒரு லீனியர் சேஃப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கும் உள்ள ஆங்கிள் வந்து இந்த 2 பாண்டுக்குள்ள ஆங்கிள் தான் பாண்ட் ஆங்கிள் சொல்லக்கூடியது. ஆக்சுவலி 180 டிகிரி இருக்கும். இது சென்ட்ரல் ஆட்டம் இருக்கு இல்லையா, ஏங்கிற சென்ட்ரல் ஆட்டம், இது பிங்கிற பாண்டாக இருக்கும். ஸோ இந்த சைடு பி பாண்டாக இருக்கும். எத்தனை பாண்ட் பேர்? 2 பாண்ட் பேர். லோன் பேர் இந்த ஏ மேலே எதுவுமே லோன் பேர் கிடையாது. ஸோ இந்த 2 பாண்டுக்குள்ள உள்ள டிஸ்டன்ஸை தான் இந்த பாண்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். எவ்வளோனா 180 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தெரியும் இல்லையா, 180 டிகிரின்னு சொல்லக்கூடியது. ஸோ என்ன சேஃப்னா லீனியர் சேஃபு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் எக்ஸாம்ஸ், இதெல்லாம் லீனியர் சேஃப். கண்டிப்பாக லோன் பேர் இருக்கக்கூடாது. பெர்லியம் குளோரைடுனா பெர்லி தான் சென்டரில் இருக்கும், 2 சிஎல் இருக்கும். இந்த சென்ட்ரல் ஆட்டத்தில் லோன் பேர் கூட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 தான், 2மே இன்வால்வ் ஆகிருக்கும். இப்படி 2மே இன்வால்வ் ஆகிடுச்சு. இங்கே மேலே லோன் பேர் இல்லைன்னா தான் அது லீனியர். ஏபி2 டைப்ஸ் லோன் பேர் கூட சென்ட்ரல் ஆட்டத்தில் லோன் பேர் இல்லாமல் இருந்தால் இந்த 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 எக்ஸாம்ஸில் எந்த சென்ட்ரல் ஆட்டத்துலையும் லோன் பேர் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், டைபல் இன்ட்ராக்ஷனில் பார்த்துருப்போம். போலார் டைபல் மூமெண்ட் 0ன்னு பார்த்துருப்போம். இப்படி தான் இருக்கும்.
லோன் பேரே இருக்காது சென்டரில். சென்டரில் லோன் பேர் இல்லை அப்படின்னா இது ஏ, இது பி, இது பி. ஸோ இது ஒரு லீனியர் சேஃப்னு சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாம் லீனியர் சேஃபுக்கான எக்ஸாம்பிள்ஸ். லீனியர் அப்படியா இருக்கணும், லீனியர் சேஃபாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஏபி, ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், பிங்கிறது அது கூட பாண்டாக இருக்கக்கூடிய 2 பாண்டாக இருக்கணும், 2 பாண்ட் பேர் இருக்கணும், ஆனால் லோன் பேர் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏபி3. அடுத்தது ஏபி3 அப்படின்னா சென்ட்ரல் ஆட்டம் வந்து 1 தான் இருக்கணும், சென்ட்ரல் ஆட்டம் தான் இருக்கணும், 1 இருக்கணும், பி தான் இருக்கணும், 3 இருக்கணும். இங்கேயே லோன் பேர் இருக்கக்கூடாது, இங்கெல்லாம் லோன் பேர் இருக்கக்கூடாது. ஸோ ஏபி3 3 பாண்ட் பேர், நோ லோன் பேர் அப்படி இருந்தால் இது பேர் ட்ரைகோனல் பிளானர். ட்ரைகோனல் பிளானர் அந்த சென்ட்ரல் ஆட்டத்தில் லோன் பேர் இருக்கக்கூடாது. லிசன் பண்ணிங்க, ட்ரைகோனல் பிளானர் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 2 பாண்டுக்குள்ளோட ஆங்கிள் எவ்வளோனா 120 இருக்கும்படி. எதுக்குள்ளது இங்கே பாருங்கள், ஏ இருக்கு இல்லையா, லிசன் பண்ணும், ஏ பி இது ஒரு பாண்டு, ஸோ இந்த ஒரு பாண்டு. ஸோ இந்த பாண்டு 2க்குள்ள ஆங்கிள் வந்து எவ்வளோது 120. அதே சேம் லைக் தட்டு. ஸோ இங்கே இதுக்குள்ள ஆங்கிள் வந்து 120, ஸோ இதுக்குள்ள ஆங்கிள் வந்து 120 டிகிரியில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரைகோனல் பிளானர். பாருங்கள் எக்ஸாம்ஸ், போரான் ஃப்ளூரைடு, போரான் குளோரைடு இதெல்லாம் வந்து ட்ரைகோனல் பிளானர். கண்டிப்பாக சென்ட்ரல் ஆட்டம் எது பிஎஃப்3ல, பிஎஃப்3. ஸோ போரான வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 தான், 3மே பாண்ட் ஆயிரும். போரான சென்டரில் போட்டுக்கணும், எஃப். ஸோ இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கக்கூடாது, லோன் பேர் இருக்கக்கூடாது. 3 தான் பாண்டு, 3மே பாண்ட் ஆகிடாது, 3மே பாண்ட் பேர். ஸோ அது NH3 எப்படி சொல்லாமா சார், NH3 சொல்லக்கூடாது அப்படி, ஏன்னா இப்படி ட்ரைகோனல் எழுதக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா இதுமாதிரி லோன் பேர் இருக்குது. ஸோ அப்போ இது கான்செப்ட் பொருந்தாது. ஆனால் ஏ வந்து 1 தான் இருக்குது, பி வந்து 3 டைப்ஸாக இருக்குது. ஆனால் பட் என்னது லோன் பேர் இருக்கணும் ஹைட்ரஜனில். ஸோ லோன் பேர் இல்லாத டைப்பாக இருக்கணும் ஏபி3னா NH3 கிடையாது, என்னதான் இருக்கணும் பிஎஃப்3. NH3 லோன் பேர் இருக்கணும், லோன் பேர் இல்லாத ஆட்டமாக இருக்கணும். போரான் வேலன்சி 3. ஸோ ட்ரைவல் ஆட்டம் சென்ட்ரல் மெட்டலாக இருக்கணும். போரான் ட்ரை ஃப்ளூரைடு, போரான் ட்ரை குளோரைடு, பிஎஃப்3 இதுமாரி எடுத்துக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட்? அது வந்து ட்ரைகோனல் பிளானர்னு சொல்லக்கூடிய. இது வந்து என்ன ஃபஸ்ட்டு ஏபி2 டைப் பார்த்தோம், இது லீனியர்னு சொன்னோம். அடுத்தது ஏபி3 பார்த்தோம், ட்ரைகோனல் பிளானர் பார்த்தோம். அடுத்தது ஏபி4 பார்க்கலாம். ஏபி4 ஸோ நான் இது வந்து நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த கான்செப்டை அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் லோன் பேர் இல்லாத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏபி3 பார்த்தேன், ஏபி3 பார்த்தேன், அடுத்து ஏபி4 பார்க்குறேன். இதை வந்து நான் அப்புறம் பார்க்குறேன், ஏன்னா இதெல்லாம் லோன் பேர் இல்லாத சொல்லணும். ஏபி2னா லீனியர், ஏபி3னா ட்ரைகோனல் பிளானர், ஏபி4னா டெட்ராஹெட்ரல்ஸ். ஸோ டெட்ராஹெட்ரல்ஸ் அப்படின்னா 4 பாண்ட் இருக்கணும். சென்டரில் ஏ ஆட்டம் இருக்கணும், மேலே பி இருக்கணும், ஸோ இங்கே ஒரு பி, ஸோ அடுத்து இங்கே ஒரு பி, ஸோ இங்கே ஒரு பி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே உள்ள ஆங்கிள் வந்து 109.5 டிகிரி, 109.5 டிகிரின்னு சொல்லணும். 109.5 டிகிரி ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிளில் தான் என்ன சொல்கிறாங்க, 2 பாண்டுக்குள்ள ஆங்கிள் தான் பாண்ட் ஆங்கிள் 109 ஏன் வச்சுக்கணும். லீனியரில் 180, ட்ரைகோனலில் 120, அடுத்து தான் இது 109.5 டிகிரி அப்படிங்கிறது ஏபி4. 4 டைப்ஸ் இருந்துச்சுன்னா, 4 பி இருந்துச்சுன்னா சென்டர் ஆட்டம் லோன் பேர் இருக்கக்கூடாது, சென்டர் ஆட்டத்தில் லோன் பேர் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், CH4 மீத்தேன், கார்பன் வேலன்சி 4, மோஸ்ட்லி கார்பன் ஃபேமிலியாக இருக்கணும். கார்பன் வேலன்சி 4 1 H, ஹைட்ரஜன். ஸோ வேலன்ஸ் ஆட்டம் 4, இந்த 4மே என்ன செஞ்சிடணும், பாண்டில் இன்வால்வ் ஆகிருக்கணும். லோன் பேர் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் CH4, CCl4, NH4+, அதுவும் வந்து அது ஆக்சுவலி வேலன்ஸ் ஆட்டம் 5 அந்த லோன் பேர் இன்வால்வ் ஆயிரும். புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது NH4 அந்த லோன் பேர் இன்வால்வ் ஆனதா இது வந்து என்னது, இதுவும் வந்து டெட்ராஹெட்ரல் சேஃப், லோன் பேர் இருக்கக்கூடாது. இதோடைய பாண்ட் ஆங்கிள் வந்து 109.5 டிகிரி. அந்த பாண்ட் ஆங்கிளை மெமரி பண்ணி வச்சுங்க, சேஃபாக வச்சுங்க. 2னா லீனியரு, 3னா ட்ரைகோனல் பிளானர், 4னா டெட்ராஹெட்ரலையும் வச்சுங்க. ஏபி4 இது எல்லாமே லோன் பேர் இல்லாமல் பார்த்துட்ருக்கேன். அடுத்து ஏபி5 வரும். அடுத்து ஏபி5 நம்ம லோன் பேர் இல்லாமல் பார்த்துட்ருக்கேன். ஏபி5 அடுத்தது ஏபி6 இதை முடிச்சுக்கலாம். ஏபி5 அடுத்தது ஏபி6 இதை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் லோன் பேர் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து லோன் பேர் இல்லாமல் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஏபி2 லீனியர், ஏபி3 ட்ரைகோனல் பிளானர், ஏபி4 டெட்ராஹெட்ரல், ஏபி5 அடுத்து ஏபி6 இது எல்லாமே லோன் பேர் இருக்கக்கூடாது. ஏங்கிற சென்டர் ஆட்டத்தில் லோன் பேர் இல்லாத ஆட்டமாக பார்த்துக்கணும். லோன் பேர் இருக்குன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே பாண்ட் இன்வால்வ் இருக்கணும். இந்த இத்தனை தான் வித்தவுட் லோன் பேர், சென்டர் மெட்டல் லோன் பேர் இல்லாத டைப்ஸ். ஏபி2 லீனியர்,
AB2 linear, AB3 diagonal planar, AB4 tetrahedral, AB5 வந்து diagonal bipyramidal, AB2 AB6ங்கிறது octahedral, AB6ங்கிறது octahedrals. Do you understand? இப்போ AB5 பாருங்க, AB5 அப்படின்னா சென்டரில் A இருக்கணும், இந்த பாருங்க மேலே ஒரு B இருக்கணும், கீழே ஒரு B இருக்கணும். ஸோ இங்கே ஒரு B, இங்கே ஒரு B, இங்கே ஒரு B. ஸோ அது ட்ரைகோனல் அப்படி வரணும். இது ட்ரைகோனல், மேலே ஒரு பிரமிடல் கீழே ஒரு இப்படி தான் இருக்கும். ட்ரைகோனல் பை பிரமிடல், மேலே ஒன்று இருந்தால் பைனா ரெண்டு, மேலே எப்படி இருந்துச்சுன்னா அது பேர் பிரமிடல் ஷேப் சொல்லுவோம். இப்படி இருந்தால் இன்னொரு பிரமிடல் சொல்லுவோம். ஸோ பை பிரமிடல், ரெண்டு பிரமிடல். இந்த இது ட்ரைகோனல் சொல்லுவோம். இந்த லிசம் இதை ட்ரைகோனல் சொல்லுவோம். முக்கோணத்தில் இருக்கும். மேலே உள்ளதாக ஒரு பிரமிடல் சொல்லுவோம், கீழே எப்படி இருக்கல தனியாக அதையும் பிரமிடல் சொல்லுவோம். ட்ரைகோனல் பை பிரமிடல் ஷேப்பு. FeCl 5, பாஸ்பரஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, 5ம் பாண்ட் இன்வால்வ் ஆயிடணும். 5மே பாண்ட் வேணா, அது ட்ரைகோனல் பை பிரமிடல். அடுத்து 6 அப்படின்னா AB6 பாருங்கள். ஆக்டோஹெட்ரல்ஸ் எப்படி இருக்கணும், இந்த பாருங்கள் ஷேப்ஸ். ஸ்கொயர் அப்படி போட்டு சென்டரில் A போட்டுருங்க. இங்கே ஒரு B, இங்கே ஒரு B, இங்கே ஒரு B, 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 மேலே ஒரு B, கீழே ஒரு B. ஸோ 6 இதுதான் ஆக்டோஹெட்ரல் ஷேப். 6னா வந்து ஆக்டோஹெட்ரல். அந்த 6மே பாண்ட் இன்வால்வ் அப்படின்னா SF6 வரும். எஸோட வேலன்ஸ் ஆக்சிஜன் வேலன்ஸ் எல்லாம் 6ல், சல்ஃபரும் ஆக்சிஜன் வேலன்ஸ் 6 தான். பாண்டில் இன்வால்வ் ஆயிடணும். எதுவுமே லோன் பேர் இல்லாமல் பார்த்தோம். எத்தனை லோன் பேர் இல்லாமல் எத்தனை பார்த்தோம், கிளியர் இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லோன் பேர் இல்லாத எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஒரு 5 டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். AB2 சொல்லுங்கள். AB2னா அந்த சென்ட்ரல் ஆட்டத்தில் லோன் பேர் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பாண்டில் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஸோ லீனியர். AB3 ட்ரைகோனல் பிளானர், AB4 டெட்ராஹெட்ரல், AB5 ட்ரைகோனல் பைபிரமிடல், AB6 ஹெக்ஸாகோனல் ஆக்டோஹெட்ரல். இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சுங்க. இதுக்கான எக்ஸாம்ஸும் ஒவ்வொரு ஆங்கிளையும் கிளியராக மெமரி பண்ணி வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து லோன் பேர் வச்சு பார்க்க போகிறோம். பாருங்கள், லோன் பேரோட பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், AB2L சென்ட்ரல் ஆட்டம் ஒன்று தான் இருக்கும், 2 B இருக்கும், 2 அரவுண்டு ஆட்டம் இருக்கும், B இருக்கும். பட் எல்லுங்கிற லோன் பேர், ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும். அப்படி தான் பேர் பெண்ட் சேஃப், இல்லை V சேஃப். பெண்ட் ஆயிரும் லோன் பேரில். சென்ட்ரல் ஆட்டம் அப்படி இருக்கும், A இருக்கும், இப்படி பெண்ட் ஆயிரும். இப்படி இருக்காது, லீனியராக இருக்காது. எப்போ ஒரு மேலே ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா, ஒரு லோன் பேர்னா ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அது பெண்ட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும், பெண்ட் ஆயிரம் அப்படி வளைஞ்சு ஆரம்பிச்சிடும். இங்கே பெண்டால் V ஷேப்புன்னு சொல்லக்கூடியது. லோன் பேர் இல்லைன்னா V ஷேப்புன்னு சொல்லியிருப்போம், லீனியர் ஷேப்புன்னு சொல்லியிருப்போம். அதில் ஒரு லோன் பேர் இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்குது, லோன் பேர் இருந்தால் என்ன செஞ்சிடும், பெண்ட் ஆயிரும். இந்த எல்லோ கலருங்கிறது லோன் பேர். ஸோ இது லோன் பேர் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் O3 ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான், இங்கே பாருங்கள் 3 O இருக்கும், 2 பாண்டில் ஆயிடுச்சு. மேலே ஒரே ஒரு லோன் பேர் மட்டும் இருக்கும். ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, 2 வந்து பாண்டில் என்ன ஆயிடுச்சு, 2 4 SO2 ஒரே ஒரு லோன் பேர் இருக்கணும். ஒரே ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு லோன் பேர் இப்படி டபுள் பாண்ட் இருக்கும். ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும். ஒரே ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா அது என்ன சேஃப், அது 4 இப்படி இருக்கும். ஒரே ஒரு லோன் பேர் இருந்துச்சுன்னா அது பெண்ட் சேஃப் ஆகிடும், நாட் லீனியர் சேஃப். ஸோ SO2, இப்போ SO2 அப்படின்னா S சென்டரில் இருக்கும், இங்கே டபுள் பாண்ட் O இருக்கும், இங்கே ஒரு டபுள் பாண்ட் O இருக்கும். மீது ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும். 2 ஓன்னு உடனே என்ன செய்யக்கூடாது, இதை முடிவு பண்ணிடக்கூடாது. சென்ட்ரல் ஆட்டத்தில் ஒரு லோன் பேர் இருக்குது. ஆக்சிஜன் சல்ஃபர் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, 4 பாண்ட் என்ன ஆயிடுச்சு, மீது 2 இருக்குது. ஸோ ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ அது பேர் பெண்ட் சேஃப். அடுத்து AB3ல் L, AB2ல் L பார்த்துட்டோம், அது வந்து பெண்ட் சேஃப். AB3ல் Lனா 3ல் ஒரு லோன் பேர் இருக்கணும், ஒரே ஒரு லோன் பேர் இருக்கணும். அப்படின்னா பிரமிடல் சேஃப். பிரமிடல் சேஃப்னா NH3 சொல்லலாம். என்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, 3 வந்து அது பாண்ட் இன்வால்வ் ஆகும், ஒரே ஒரு லோன் பேர் இருக்கும். தட் இஸ் என்னது, இது பிரமிடல் சேஃப்னு சொல்லக்கூடியது. AB2, AB3, அடுத்து AB2L2 2 லோன் பேர் இருக்கும். 2 V ஷேப் தான், ஐ மீன்ஸ் பெண்ட் ஷேப் தான். வாட்டர் 2 ஆட்டம் இருக்கும், ஆனால் 2 லோன் பேர் இருக்கும்.
2 பாண்டட் ஆட்டம் இருக்கும், 2 லோன் பேர் இருக்கணும். அப்படி இருந்தாலும் பென்ட் சேஃப் தான். அடுத்தது AB4L, AB3ல் L பார்த்துட்டோம். அடுத்து AB2ல் L2 பார்த்தோம், 2 லோன் பேர் பார்த்தோம். அடுத்து AB4ல் ஒரே ஒரு L பார்க்குறோம், அது வந்து ஜீசா சேஃப். சீசா சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு SF4 2 லோன் பேர், அது வந்து ஒரு லோன் பேர் இருக்கணும். AB4ல் ஒரே ஒரு லோன் பேர் இருக்கணும். சல்ஃபர் மேலே ஒரு F, கீழே ஒரு F, இங்கே 2 F. சல்ஃபர் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, 4 பாண்ட் வச்சு 2 லோன் பேர் இருக்கும். சரி, ஒரு லோன் பேர் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து சீசா சேஃப். ஒரு லோன் பேர் இருக்கணும், 4 ஆட்டம்ஸ் இருக்கணும், அப்படி தான் சீசா சேஃப். இதெல்லாம் லோன் பேர் இருக்கணும், சென்டர் ஆட்டத்தில் லோன் பேர் இருக்கணும். அடுத்து AB3 to L2, AB3 to L2 அப்படிங்கிற டி சேஃப். இப்படி இருக்குல்ல டி சேஃப். AB3ல் L2, AB2ல் L2 பார்த்தோம். அடுத்து AB3ல் L2 பார்க்குறோம். அப்போ 2 லோன் பேர் இருக்கணும். அதாவது மீன்ஸ் இந்த பாருங்க, ClF3, Cl வேலன்ஸ் எலக்ட்ரான் 7, Cl அதில் வந்து என்னது 3 F கூட பாண்ட் ஆயிரும். நீங்கள் எத்தனை இருக்கும்? 2 லோன் பேர் இருக்கும், 2 லோன் பேர் இருக்கும். ஸோ அது டி சேஃபில் இருக்கும். ஸோ டி சேஃபில் இருக்கும். AB2ல் L2 பார்த்தோம். AB2L, AB2L2, அடுத்து AB2L3 பார்க்குறோம் பாருங்கள். AB2L3 அது பேர் லீனியர் சேஃப் தான். 2 சேஃப்னாவே அது என்னது 2 தாவே லீனியர் தான். 3 லோன் பேர் இருந்தாலும் அது லீனியர் தான். எக்ஸாம்ஸ் பாருங்கள். XeF2, Xeயோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 8, 2 மட்டும் F கூட பாண்ட் ஆயிரும். மீது வந்து எத்தனை இருக்கும்? 3 லோன் பேர் இருக்கும். இப்படி இருக்கும். அது AB5ல் L, AB5ல் ஒரே ஒரு L, ஒரே ஒரு லோன் பேர் எலக்ட்ரான். அது பேர் ஸ்கொயர் பிரமிடல். ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 இருக்கும், சென்டரில் A இருக்கும், B 4 B, ஒரே ஒரு B மேலே வரணும். இது பிரமிடல், மேலே போனால் பிரமிடல், கீழே ஒரு லோன் பேர் இருக்கும். ஸோ இது ஸ்கொயர் பிரமிடல் சொல்லக்கூடியது. அது AB4L2 அது ஸ்கொயர் பிளானர் மட்டும்தான். 4 அப்படின்னாவே ஸ்கொயர் பிளானர். ஸ்கொயர் 4ல் வந்து டெட்ராக்டல் லோன் பேர் இல்லைன்னா டெட்ராக்டல், லோன் பேர் இருந்தால் ஸ்கொயர் பிளானர். அது 2 லோன் பேர் இருக்கணும். அது எக்ஸாம்ஸ் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 7, AB7 அதுக்கு லோன் பேராக இருக்காது. சாரி, AB7 லோன் பேராக இருக்காது. இது பேர் பெண்டாகோனல் பைபிரமிடல். இதை நான் சொல்ல லோன் பேர் அட்டான இதில் சொல்லியிருக்கணும். இல்லை லோன் பேராக இருக்காது. பெண்டாகோனல் அப்படின்னா அப்படி பார்க்கணும். இது பெண்டாகோனல், சென்டரில் A ஆட்டம், இங்கே B போட்டுருங்க, இங்கே B. இது பெண்டாகோனல் B, இது பெண்டாகோனல். மேலே ஒரு பிரமிடல், கீழே ஒரு பிரமிடல். ஸோ 7 வந்துடும் மொத்தம். இதுதான் பெண்டாகோனல் பைபிரமிடல் சேஃபு. இது IF7 வரும். இது IF7 லோன் பேரே இருக்காது. ஐயோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 பாண்டில் இன்வால்வ் ஆயிரும். சேஃபை கரெக்டாக பார்த்துங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.